ஒரு ஞானியிடம் 2 பேர் வந்தனர். ஒருவன் வருத்தத்தோடு கேட்டான், நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன். என் மனம் அதை நினைத்து தினமும் துடிக்கிறது. நான் செய்த பாவத்திற்கு மீட்சி உண்டா என்று கேட்டான். அடுத்தவன் ஞானியிடம் சொன்னான், நான் இவர் அளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை. சின்ன சின்ன பொய்கள், சிறு ஏமாற்றங்கள், இப்படி நிறைய செய்துள்ளேன். அவை தண்டிக்கும் அளவுக்கு பெரிய பாவங்களா என்ன என்று கேட்டான். ஞானி சிரித்தார். முதலாவதாக வந்தவனிடம், நீ போய் ஒரு பெரிய பாறை ஒன்றை தூக்கி வா என்றார். இரண்டாவதாக வந்தவனிடம், நீ போய் ஒரு கோணி நிறைய சிறு சிறு கற்களை பொறுக்கி எடுத்து வா என்றார். இருவரும் அவ்வாறே செய்தனர். முதலாவதாக வந்தவன் ஒரு பெரிய பாறையை தூக்கி கொண்டு வந்தான். இரண்டாவதாக வந்தவன் கோணி நிறைய சிறு சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்தான். இப்போது ஞானி சொன்னார், சரி, இருவரும் கொண்டு வந்தவற்றை சரியாக எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அங்கேயே திருப்பி போட்டு விடுங்கள் என்றார். இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அவை எடுத்த இடத்திலேயே வைக்க முடியும் என்றான். ஞானி சொன்னார், முடியாதல்லவா? அவன் பெரிய தவறு செய்தான். அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பும் கேட்டான். ஆனால் நீ தவறு செய்தும் அவை பாவம் என்று கூட உணராதவன். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கூட உனக்கு நினைவிருக்காது. அவனுக்கு மீட்சி சுலபம், உனக்குத்தான் மீட்சி என்பது மிக கடினம் என்றார். சிறு சிறு தவறுகளையும் திருத்திக் கொள்வோம். சிறுதுளி பெருவெள்ளம். இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை கேட்கறதுக்காக நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.